உங்களுக்கு யாருங்க பிரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஒரு பொண்ணை கொண்டாந்து நீங்க தகுதி இல்லாத இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்கீங்களா? அதனாலதான் அந்த பிள்ளை நான் கார்ல தூக்கிட்டு விளையாண்டுட்டு தெரியுது. மேயருங்கிறவங்க யாருங்க? மாநகர தந்தை இல்லையா? ஒரு மாநகரத்தினுடைய முதன்மையான ஆள் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? மேயர் பிரியா இங்கு ஒரு பொம்மையாக இருக்கிறார். இங்க தமிழ்நாட்டுல முதல்வர் பொம்மை. பின்புலத்துல இருக்கிறது யாரு? அண்ணன் சபரீசன். அதே மாதிரி இங்க மறைமுகமாக சென்னையுடைய மேயரா இருக்கிறவர் யாரு? சேகர் பாபு. சேகர் பாபு தான் சென்னையினுடைய முதல்வர், சென்னையினுடைய துணை முதல்வர், சென்னையினுடைய மேயர், சென்னையினுடைய அமைச்சர். அனைத்தும் சேகர் பாபு தான். இந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாமல் வேற நபர்களை உள்ள இறங்கி வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு தெலுங்கு நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய துப்புரவு வேலைகளுக்கு பூரா ஒரு ஒப்பந்தமா கொடுக்குறாங்க அடுத்த 20 ஆண்டுகளுக்கு. அப்படி ஒப்பந்தம் கொடுக்கும்போது அதன் ஒரு பெரிய தொகையை முன்கூட்டியே கமிஷனா கொடுத்துருவேன். உண்மையிலே சொல்றேன், மற்ற போராட்டங்களை விட இது போன்ற தூய்மை பணியாளர்களுக்கு தான் நம்ம முன்ன போய் நிக்கணும். அவர்களுக்கு ஆதரவாக நிக்கணும். அவர்களோட தோளோட தோல் கொடுத்து நிக்கணும். எப்படி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தோமோ, படிச்சவன் படிக்காதவன், ஐடில வேலை பார்க்கிறவன், வேற வேற ப்ரொஃபஷனல் வேலைகளை இருந்த எல்லா பேருமே இறங்கி போராடணும். மாட்டுக்காக போராட, நம்ம மனுஷனுக்காக போராட வேணாமா? இவன் நம்மளுக்காக தினசரி உழைச்சவன் இல்லையா? வணக்கம். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, இலை ஓய்ந்தாலும் காற்று வந்து விடுவதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அரசியல் இருந்து விலகி இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ரீசெண்டாக தூய்மை பணியாளர்கள் சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல போய் பங்கேற்று அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசி ஒரு அரை நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் சென்னை வந்தீங்களா? சென்னை வந்ததுக்கான நோக்கம் என்ன? ஏன் அந்த போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டீங்க? இல்ல பிரபு, நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மகாபிரபு கிட்ட பேசி. இது என்னமோ நான் என்னமோ அரசியல இருந்து ஓய்வு பெற மாதிரி. நான் எனக்கு வயசே பார்த்தா 40 வயசு ஆகுது. அதுக்காக நான் எதுக்கு ஓய்வு பெறேன்? சசிகலாவா ஓய்வு பெறேன்னு அறிவிக்க திரும்ப வரேன்? அதல்ல. அதாவது நீங்க சொன்ன பழமொழியே நம்ம சொல்லலாம். அதாவது இலைகள் காற்றே விட்டாலும் இலைகள் விடுறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கு. நாம நீங்க ஓய்வு பெறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன சின்ன மனசங்கடங்கள், அதுக்காக கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தோம். நம்மளால இருக்க முடியாது பிரபு. அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்கான்ற மாதிரி இந்த தமிழ் தேசியத்திற்காக பொதுவாக இயக்க அரசியல்ல இருந்த நபர்கள், தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனையை பேசிய நபர்கள், மக்கள் பிரச்சனைக்காக போராடிய நபர்கள், வெறுமனை போய் அட்ரஸ் பண்ணிட்டு மட்டும் வர்றதுல போனோம் பேசணும் வந்தோம் அப்படி இருக்கிறது. மக்களோட மக்களாவே நாங்க இருந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிச்சு அந்த போராட்டம் வெற்றி பெற வரையும் நம்ம போராட்ட காலத்திலே நின்ற நபர்கள். அதனால அதை நம்ம விட்டுட்டு போக முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு 2 விஷயங்கள் வச்சுக்கலாம். ஒண்ணு, சென்னையில இந்த போராட்டத்தை நம்ம கேள்விப்பட்டு இந்த போராட்டத்துக்கு போய் நம்ம கலந்துக்கிறன்ற ஒரு ஆர்வம். இதற்கு முன்னாடி பல போராட்டங்களுக்கு நான் கலந்துக்கிறவே போகல. காரணம், கட்சியில இருந்து கட்சிக்கிட்ட அனுமதி வாங்காம போறது முறையா இருக்காதுன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்கேன். கட்சியில ஒரு சில போராட்டங்களுக்கு அனுமதி கேட்டு, இல்ல நீங்க நம்ம கட்சியிலேயே போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு நம்ம கட்சியோட நிகழ்வுகளுக்கே வராம இருக்கீங்க, அப்புறம் பிற பொதுவான ஆர்ப்பாட்டங்களுக்கு போறது முறை இல்லை அப்படின்லாம் சொல்லி எனக்கு அனுமதி கொடுக்காமல இருந்தது. அதாவது பொதுவாக கட்சி சார்பற்ற கூட்டங்களுக்கு நான் அனுமதி கேட்கல. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன இயக்கங்கள் நடத்தின கூட்டங்களுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிடும்போது நான் கேட்டதுக்கெல்லாம் தலைமை எனக்கு அனுமதி கொடுக்கல. நான் அதை வெளியில இது வரைக்கும் சொன்னதில்லை, நீங்க கேட்டதுனால சொல்றேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் கட்சியை தாண்டி ஒரு நிகழ்வுகளோட கலந்துக்கிற உடன்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, 1 வருஷம் ஆகிப்போச்சு. போன வருஷம் 2024 ஜூலை மாசத்துல இருந்து இந்த வருஷம் ஜூலை மாசத்துல நான் முழுமையா தெரிஞ்சு. இதற்கப்புறமும் நம்ம இருந்தோம்னாக்க பொதுவாக இங்க சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமலே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீலிங் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா ஒரு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு தவறு நடக்குது, நம்ம எதுக்குமே கலந்துக்கிறாம, எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிறாம, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்கிறாம, எந்த மக்கள் பிரச்சனையிலையும் குரல் கொடுக்காம தான் நல்லா இருக்காதுன்னு தான் கிளம்பி இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டேன். அதோட சேர்த்து சரி யூடியூப் சேனல்களையும் பேட்டி கொடுப்பா அப்படின்ட்டு பேட்டி கொடுத்தது. நான் மற்றவங்கள மாதிரி பேசிட்டு மட்டும் வந்ததுல, பேசிட்டு அங்கே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்னால உண்மையை சொல்லணும்னா கொசுக்கடி முடியல, அங்க இருக்க முடியல. என்னுடைய மற்ற வசதிகள், அதான் என்ன சொல்றது, ஒரு கழிவறைகள் அந்த மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் கிளம்பி நான் வந்தேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். இதுதான் இங்க இருக்க சூழ்நிலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மக்கள் போராட்டம், மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான போராளிகள், இவ்வளவுதான். நம்ம மக்களுக்காக மட்டுமே நிக்கிறோம். அதனாலதான் நம்ம நாம் தமிழர் தேர்ந்தெடுத்தோம். இன்னுவரை நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறாம இருக்கிறதுக்கான காரணம், நாம ஒரு அரசியல்வாதி அல்ல. அரசியல்வாதியா இருந்தா இந்த அரசியல் கட்சி இல்லாட்டி இன்னொரு அரசியல் கட்சின்னு போகலாம். நாம் போராளிகள். போராடுவதற்கு சரியான இடம், சுதந்திரமா பேசுறதுக்கு சரியான இடம், களப்பணி செய்யறதுக்கு சரியான இடம் நாம் தமிழர் கட்சிக்கு போன்ற போராளிகள் இருக்கக்கூடிய கட்சி தான் சரியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு நாள் இருக்கவே தவிர வேற ஒண்ணும் இல்ல மகாபிரபு. என்னுடைய நோக்கம் அந்த ஆர்ப்பாட்டத்துல போய் அந்த மக்களோட பிரச்சனைகளை மக்களோட கலந்துக்கணும், மக்களோட உட்கார்ந்துருக்கணும், அவங்களோட பேசணும். அவங்க இன்ப துன்பங்கள் என்ன, அவங்க அந்த போராட்டத்துல படுற துன்பம் என்ன,
தினசரி எவ்வளவு வலி வேதனை அனுபவிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி என்ன பண்றாங்க? பெண்கள் அங்க இருக்கவங்கள 3/4 பேர் பெண்கள், 90% பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கழிவறை தேவை. திறந்த வெளியில போக முடியாது. அப்ப கழிவறைகளுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கழிவறைகள் எங்க போறாங்க? அந்த ரிப்பன் பில்டிங்ல தான் அந்த கழிவறை தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஊர் உலகத்தையே சுத்தம் பண்ண நபர்கள் அவங்களுக்கான கழிவறை வசதி கூட கிடையாது. இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா ஒரு போராட்டத்திற்கான ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு நெருக்கடி கொடுக்காம இருந்திருந்தா ஒரு தற்காலிக கழிவறைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போர்ட்டபிள் டாய்லெட்லாம் இருக்கும், அதுகளை கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த மக்கள் தகுந்த மாதிரி. கிட்டத்தட்ட 3000 மக்கள், ரிப்பன் பில்டிங்ல 3000 மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு கழிவறைகள் இருக்கும். அப்ப அந்த அது எந்த அளவுக்கு சிரமமா இருக்குன்னு பாருங்க. அதுபோது உணவு, அங்க இருக்கிறவங்களே தூய்மை பணியாளர்கள் பிரபு. அவங்க ஒன்றும் நிறைய சொத்து சேர்த்து வச்ச ஒரு ஒரு நிலஜுவாந்தர்கள் கிடையாது. அவங்க அன்னாடு காட்சி, அதனாலதான் அந்த வேலைக்கு வர்றாங்க. கல்வி இல்ல, ப்ராப்பரான அவங்களுக்கான கல்வி இல்ல, அரசு வேலைகளோ இல்ல மற்ற வேலைகள் இல்ல, செல்வ செழிப்பு பொருளாதாரம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப அதனாலதான் அவங்க தூய்மை படிக்க வர்றாங்க. நீங்க அதை நான் கக்கு செல்ல போமா? ஏன் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளால வேலை வாங்க முடியும், வேற வேலை வாங்க முடியும், சம்பளம் நிறைய வாங்க முடியும். அவங்களுக்கு அதுல அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள், படிப்பறிவு இருந்தாலும் ஒரு ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த தொழில் தான், வேற தொழில் இல்ல. அப்ப அந்த தொழில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வேற வழியில இல்ல. அதனால அவங்க போராடிட்டே இருக்காங்க. அப்ப அதை செவிசாய்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்ல. நான் உங்களோட போய் இருக்கேன்னு தெரியும், சரியான உணவு இல்ல. யாரா இன்னைக்கு கொண்டாந்து உணவு கொடுப்பான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பிரபு. அது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. அந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னா அந்த மக்கள் தான் திமுக ஓட்டு போட்டாங்க. அங்க உட்காந்துருக்கவங்க கூட யார வேணாங்க கேளுங்க, திமுக ஓட்டு போட்டாங்க. ஏன்னு கேட்டாக்க, திமுக ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு வேலையை நிரந்தரம் செஞ்சோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாக்க நம்மளுக்கு நிரந்தரமான வேலையை கொடுத்துருவாரு நம்பி அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த அளவிற்கு எங்களை சீரழிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு எங்களை போராட விடும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, போராட்டத்துக்கு ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள போராடுறோம் அல்லது ஒரு நிழல்ல போராடுறோம்னா பரவாயில்ல. உங்களுக்கு சென்னையோட வெயில் கொடுமைகள் என்னன்னு தெரியும். சென்னையில வெயில் கொடுமையில அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எப்பவுமே கல்லுல தான் இது ஒண்ணு. இங்க சென்னையில இருக்காங்க, கல்லுல தான் போட்டு அந்த கல்லுல தான். அந்த கல்லு பொதுவாவே சூட உள்வாங்க. இயற்கையாவே கல் வெப்பத்தை உள்வாங்க முடியாது, வெப்பத்தை உள்வாங்கி மற்ற நேரங்கள் பிரதிபலிக்கும். அப்ப அந்த சூட்டுல அந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு நேரம் அவங்க உட்காந்துருப்பாங்க? மேல ஊராமே கோணி பையை விரிச்சு கட்டிருக்காங்க, தார்பாயி, பிளக்ஸ், நம்ம பிளக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளக்ஸ், தார்பாயி இதை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல ஒரு 2 நாளா தொடர்ச்சியாக மாலை நேரங்கள்ல பூரா மழை. யோசிச்சு பாருங்க, வெயிலுக்கு சூடு தாங்க முடியாது. ஆனா அந்த சூட்டுல அந்த வெயில தான் அவங்க இருக்கணும், அந்த வெக்கையில தான் இருக்கணும். நாம வெயில் காலத்துல சென்னையில காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள இருக்க முடியாது. வெறும் ஃபேன் மட்டும் பத்தாதுன்னா நம்ம ஏசி போடுறோம். ஏன்? அந்த அளவுக்கு வெக்க இருக்கு. நீங்க வெறுமன வெக்கையை மட்டுமே நீங்க நம்மளால தாங்க முடியலைன்னா அது வெயிலையும் தாங்கணும், வெயிலால் ஏற்படக்கூடிய சூடையும் தாங்கணும். வெயில் நேரடியா அவங்க உடம்புல படும். அந்த வெயில் கல்லுல பட்டு கல்லு சூடாயி அந்த கல்லோட சூடுலயே உட்காந்துருக்கணும். எவ்வளவு தூரத்துல அங்க இருக்கக்கூடிய பிளக்ஸ் தார்பாயும் உங்களுக்கான வெயில தடுக்கும். அப்ப அவங்க எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறான்னு பாரு. இது பகல் பூரா வெயில், பகல் பூரா சூடு. அப்படியே மாலை நேரம் ஆயிட்டா முழுக்க மழை. அந்த தார்பாயில எவ்வளவு நேரம் மழையில் உட்காந்துருப்பீங்க? எப்படியா இருந்தாலும் இரசல் அடிச்சா முழுக்க நினைவுலங்க. அந்த பிளாட்ஃபார்மோட அகலம் எவ்வளவு இருக்கு? ஒரு 5 அடி அகலம். அந்த பிளாட்ஃபார்ம் 5 அடி அகலத்துல நீங்க தார்பாயை கட்டி உட்காந்துருக்கீங்க. தார்பாய் எவ்வளவு நிலத்துக்கு இருக்கு? ஒரு தார்பாய்க்கு இன்னொரு தார்பாய்க்கான இடைவேளை, அதுல வரக்கூடிய தண்ணி, அதுல வரக்கூடிய ஒழுகக்கூடிய தண்ணி, சுத்தி இரசல் அடிக்கக்கூடிய தண்ணி, அப்ப முழுவதுமா நனைஞ்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப வெயில் மழைன்னு பார்க்காம கொரோனா காலகட்டத்திலே ராப்பகலா குப்பை வலிச்சு இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு மழை நீர் வடிகால்கள்ல வடிஞ்சு போகணும், அதுல குப்பையில் அடிச்சிடக்கூடாதுன்னு நாம மழை காலத்துல தூங்கின போது நம்மளுக்காக வீதி வீதியா இறங்கி தூய்மை பணி செஞ்சு குப்பையை அள்ளி கக்குச கழுவி எல்லாமே செஞ்சவன் தனக்கான வாழ்வாதாரக்கா மீண்டும் மழையில நினைக்கிறான், மீண்டும் வெயில காயிறான்னா அது எவ்வளவு கொடுமையானது. உண்மையிலே சொல்றேன், மற்ற போராட்டங்களை விட இது போன்ற தூய்மை பணியாளர்களுக்கு தான் நம்ம முன்ன போய் நிக்கணும். அவர்களுக்கு ஆதரவா தான் நிக்கணும். அவர்களோட தோளோட தோல் கொடுத்து நிக்கணும். அப்படின்னு சொல்லணும்னா போராட்டத்தை போய் வேடிக்கை பார்த்துட்டோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாராட்டி பேசிட்டோ வர்றதுனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. நாம அவர்களோட உட்காரணும். தலை கணக்குனாச்சும் அவனுக்கு தெரியும். என்னடா 3000 பேர் தொழிலாளர்களை தாண்டி யார பேண்ட் சட்டை போட்டான்னு உட்காந்துருக்கான், பூரா படிச்சவனா தெரியும், வேலையான உட்காந்துருக்கான் அப்படின்னு தெரியணும். எப்படி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தோமோ படிச்சவன் படிக்காதவன் ஐடில வேலை பார்க்கிறவன் வேற வேற ப்ரொஃபஷனல் வேலைகளை இருந்த எல்லா பேருமே இறங்கி போராடணும். மாட்டுக்காக போராட, நம்ம மனுஷனுக்காக போராட வேணாமா? இவன் நம்மளுக்காக தினசரி உழைச்சவன் இல்லையா? என்னதான் சம்பளம் வாங்கட்டுமே. உங்களுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா நம்ம துப்புரவு பண்ணிக்கு போவோமா? நம்மளுக்குள்ள பேசுவோம் ப்ரோ. நானும் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரும் இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் எனக்கு ஒரு 3 லட்சம் சம்பளம் போவோமா நம்ம வேலைக்கு? மனசு வருமா? அவங்க அல்ல மாதிரி எச்சிக்கை, அவங்க மத்தவங்க போட்ட எச்சி இலையை அடுப்போமா? மத்த பேண்டு வச்ச பீயல்றதுக்கு அது ஒரு பக்கம். துப்புரவு பணியில பீ கிடந்தாலும் கிடந்ததேன், இன்னும் கழிவுகள் கிடந்தாலும் கிடந்ததேன், எல்லா கழிவுமே இருக்குல்ல. பெண்கள் இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அல்லது ஒரு மாதவிடாயான பொண்ணு அதோட மென்சஸ் இதை கழிவை எங்க கொட்டும்? குப்பையில தானே போடுது. அதை கையில அல்றது யாரு? யோசிச்சு பாருங்க. இதை நம்ம செய்வோமா?
நம்ம பிள்ளை, என் பிள்ளை பெயிண்ட் வச்ச பிய அல்லதுக்கு என்னால முடியாதுங்க. என் மனைவி இல்லாத நேரத்துல என் பிள்ளைகளுக்கு நான் வந்து 1-2 போனா கழுவி விடுறதுக்கு அவ்வளவு பூசு, அவ்வளவு ஒரு ஐயரவா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன் அந்த வலி வேதனைக்காக சொல்றேன். அப்ப அவன் எவ்வளவு உழைக்கிறான், எவ்வளவு வேதனையான தொழில் அந்த தொழில். அப்ப அதுல உழைக்கிறவனுக்கு எப்படியா இருந்தாலும் வருஷம் பூரா குப்பை வடிக்கணும். மாநகராட்சிக்கு வருஷம் பூரா குப்பை வடிக்க யாராவது ஒருத்தர் வேணும். அதையே 5 வருஷம் உழைச்சவன் 20 வருஷம் உழைச்சவனுக்கு அந்த வேலையை கொடுக்க கூடாது. அரசாங்கத்தை நம்ம எதுக்கு பிரபு தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு அரசை நாம வாக்கு செலுத்தி தேர்தல் ஆணையன்ற ஒண்ணு மூலமா தேர்ந்தெடுக்கிறது எதுக்கு? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுக்கு 3000 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு செலவழிக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். இது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் செலவழிக்குது, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அவங்க தான் செலவழிக்கிறாங்க, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் அவங்க தான் செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த தேர்தல்களை இத்தனை 100 கோடி போட்டு செலவழிக்கிறது எதுக்கு? மக்களை மேனேஜ்மெண்ட், அதாவது மக்களுக்கான சேவையை செய்வதற்கும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வதற்கும், மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய வரிப்பணத்திலே சரி செய்வதற்கும் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு, அதை நிர்வகிக்கிறதுக்கும் ஒரு மேனேஜ்மெண்டா இருக்கிறதா அரசாங்கம். அது மக்களாலே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கு. அப்போ அவங்க தானே ஒரு நல்ல திட்டங்களை வைக்கணும். இலவசமா சாலை கொடுக்கணும், இலவசமா மருத்துவம் கொடுக்கணும், இலவசமாக குடிநீர் கொடுக்கணும், இலவசமாக பள்ளி கல்விகள் கொடுக்கணும், கல்லூரிகள் கொடுக்கணும், இலவசமாக சாலை வசதி கொடுக்கணும். இதுக்கு தானே அரசாங்கம் கொடுக்கணும். இங்க சாலை இப்ப டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ற தனியார் மயம், பள்ளிக்கூடங்கள் பூரா வசூல் பண்ற தனியார் மயம், கல்லூரிகள் பூரா வசூல் பண்ற தனியார் மயம், இருக்கக்கூடிய மற்ற துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயம். அப்படின்னாக்க எதுக்காக அரசாங்கம்? நீங்க மக்களுக்கான தலைவராக இருப்பீங்கன்னு சொல்லி தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்க முதலாளிகளுக்கான தலைவராக இருக்குன்னா நாங்க ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்? நீங்க ஒரு எம்பின்னு சொல்லி எம்எல்ஏன்னு சொல்லி கமிஷன் அடிக்கவா, கொள்ளை அடிக்கவா? புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மக்களுக்கான அரசை நாம தேர்ந்தெடுக்கல, நாம காசை வாங்கிட்டு ஓட்டு. நான் அந்த இதுல போய் கூட்டத்துல பேசினேன், நீங்க பாத்துருப்பீங்க. நான் கூட்டத்துல மக்கள்கிட்ட சொன்னதான், ஏய் நீ ரோடோட போராடுறதுக்கான காரணம் நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதாண்டா. அவனுக்கு நல்லா தெரியுது இவன் எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தேர்தலுக்கு காசை கொடுத்தோம்னா, ஓட்டுக்கு காசை கொடுத்தோம்னா இவன் ஓட்டு போடுறான்னு தெரியுது. அவன் ரெடியா இருக்கான், உன்னை பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருக்கான். நீயும் அவனுக்கு விற்பனை பொருளா மாறிடுற. அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த துப்புரவு பணி செய்வதற்கான ஊழியர்கள் தேவைதான் பட போறாங்க. ஆனா இந்த 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 ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாமல் வேற நபர்களை உள்ள இறங்கி வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இத ஒரு என்ன சொல்றது, இதன் மூலமா தனக்கு ஒரு வருமானம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த சேகர்பாபுவினுடைய டீம் தான் இந்த வேலையை பாக்குறாங்க. அது எப்படி செய்யறாங்கன்னா, ஒரு தெலுங்கு நிறுவனம், ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய துப்புரவு வேலைகளுக்கு பூராத்துக்குமே ஒரு ஒப்பந்தமா கொடுக்குறாங்க அடுத்த 20 ஆண்டுகளுக்கு. இது ஆட்சி என்ன 6 மாசம் தான் இருக்க போகுது, ஆனா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இப்பவே ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அப்படி ஒப்பந்தம் கொடுக்கும்போது அதன் ஒரு பெரிய தொகையை முன்கூட்டியே கமிஷனா கொடுத்துருவேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்ப இருக்கிற மக்கள் ஒரு 24,000 இருந்து 26,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்ப புதுசா ஒரு நிறுவனத்துல கொடுக்கும்போது அந்த நிறுவனத்துக்காரன் உள்ள வந்தான்னா, இந்த பழைய தொழிலாளர்கள்ட்ட உனக்கு 15,000 தான் சம்பளம் தருவேன், விருப்பம்னா வேலை வர இல்லாட்டி வெளியேறுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், அந்த இடத்த ரீஃபில் பண்றதுக்கு அவனுக்கு ஏற்கனவே ஆந்திரா தொழிலாளர், அது ஆந்திராவில இருந்தும் அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் கொடுக்குற 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளுகளை கொண்டாட வாய்ப்பு இருக்கு. இல்லாத பட்சத்துல நேரடியா பக்கத்துல இருக்க ஒரிசாவில இருந்தோ அல்லது பக்கத்துல இருக்க பீகார்ல இருந்தோ அல்லது வட மாநிலத்துல எங்க இருக்க தொழிலாளர் கிடைக்கிறாங்களோ அந்த ஏஜென்ட்டுகள் மூலமா அந்த தொழிலாளர்கள் இங்க கொண்டாந்து விட்டுருவாங்க. இது நம்மளுக்கு தெரிய போதா? இப்ப நீங்க போங்க, சென்னையில மெட்ரோ வேலையில எல்லாமே நடக்குது, சென்னையில பெரிய பெரிய கட்டட வேலை நடக்குது. எங்காவது ஒரு இடத்தில் தமிழ் பேசக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்டிட பணியில இருக்காங்களா? ஒரு ஜேசிபி ஆபரேட்டர், அங்க இருக்கக்கூடிய கனரக வாகனங்களுடைய இயக்குநர்கள், ஆபரேட்டர்கள் யாராவது ஒருத்தர் தமிழ்ல இருக்காங்களான்னு போய் பாருங்க. அங்க இருக்க சூப்பர்வைசர்ல இருந்து, அங்க இருக்க என்ஜினியர்ல இருந்து, அங்க இருக்க லேபர்ல இருந்து A to Z சொல்லணும், ஆரம்பம் முதல் ஆணி முதல் எல்லாத்துலயுமே வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்கன்னா வட மாநிலத்தவரா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த கட்டிட பணிகளுக்கும், பெருநகரங்கள்ல பெரிய பெரிய கட்டிடங்களுக்கும் தமிழர்கள் வேலையாட்களா இருப்பது இல்ல. ஏன் அவங்க இல்லையானா இருக்கிறாங்க, ஆனா அவங்கள பயன்படுத்துறது கிடையாது. ஏன்? தமிழர்கள் இங்க உள்ளூர்ல இருக்கிறதுனால ஒரு நாள் 2 நாள் லீவ் போடுவேன், அவன் தமிழரா இருக்கிறனால தமிழ் தெரியனால ஒண்ணு குடிக்க போறேன், பீடி குடிக்க போறேன், சிகரெட் குடிக்க போறேன்னு போவேன். நம்ம ஆளுகள் அப்படி செய்யக்கூடிய மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இதே வெளிநாட்டுல போய் எப்படி வடநாட்டுக்காரன் இங்க வந்து அடிமை வேலையா கிடக்குறான அந்த கட்டட வேலை இருக்கு, அதே மாதிரி வெளிநாடுகள்ல இந்த தமிழர்கள் போய் கிடக்குறாங்க. ஊதியம் மட்டும் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடிய நபராக இருந்தால் எல்லா துறைகளிலும், இன்னைக்கு பெங்களூர்ல நீங்க போய் பாருங்க, வெறுமன ஐடி நிறுவனம் மட்டும் இல்ல, எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் அவர்கள் 50% வச்சிருந்தாங்க. 50% கன்னடர்கள், 50% பிற மாநிலத்தவரை வச்சிருந்தாங்க. 50% 60 மாத்தினாங்க, 70 மாத்தினாங்க. இன்னைக்கு 80% ஊழியர்கள், உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் 80% கன்னடர்களா தான் இருக்கணும். அது என்னதுக்கு? நிறுவனங்களுக்கு. அந்த நிறுவனங்கள் என்ன செய்வாங்க? ESI PF கொடுக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கும். 80% உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்ல 80% கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமை. மிச்சம் 20% பக்கத்து மாநிலம் அல்லது வேற மாநிலம். 90% ஐடி ஃபீல்ட்ல இருக்கவனுக்கு. இனிமேல் பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களோ பெங்களூருடைய பிற மாநிலத்தவரோ அங்க வேலை பார்க்கணும்னா கன்னடம் தெரிஞ்சு எழுத படிக்க தெரிஞ்சவரா இருக்கணும், அல்லது பூர்வீக கன்னடரா இருக்கணும். இந்த நிலைமைக்கு கொண்டாந்துட்டான். அப்ப ஒரு பக்கம் மொழியும்
பிரபலமாகுது, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு வேலை கிடைக்குது. அப்ப இது மாதிரி பக்கத்து மாநிலங்களா செய்யும்போது தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்ற காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான ஆட்சி இல்ல, தமிழரை ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் பிற மாநிலத்தவர், பிற மொழியாளர்கள். அதனாலதான் சேகர் பாபு ஆந்திராக்காரன் கொடுக்குறார். ஏன்? சேகர் பாபுக்கு தெலுங்கர், ஐயா ஸ்டாலின் தெலுங்கர், உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கர், ஸ்டாலின் குடும்பம் தெலுங்கு குடும்பம், மேயர் பிரியா தெலுங்கர். இதுல ஆமா, மேயர் பிரியா தெலுங்கர். அவங்களுக்கு தமிழ் வராத காரணம் ஒண்ணு, அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச காரணம் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல இருக்க மிகப்பெரிய குளறுபடியை யாருமே பேசல மகாபிரபு. உண்மையிலேயே நான் அந்த பிரஸ் மீட்டை நீங்க பாத்துருப்பீங்க, சேகர் பாபு கொடுத்த பிரஸ் மீட். சேகர் பாபு அங்கு யாரு? பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சேகர் பாபு யாரு? என்ன அத்தாரிட்டி? ஒண்ணு முதலமைச்சர் இந்த பேச்சுவார்த்தை ஒரு மினிஸ்டர், எந்த துறைக்கு? ஏதோ ஒரு துறைக்கு சிட்டிக்குள்ள இருக்காரு, சரி ஒரு மினிஸ்டர் பேச வைப்போம் அப்படின்னு பேச வைக்கிறாங்க. ஏதோ ஒரு சேனல்ல போய் நீங்க பேச முடியுமா? நீங்க ஒரு ஆங்கர் தானே? இல்ல, சிஎம்டி உடைய மினிஸ்டராவும் இருக்காரு, பெருநகர திட்டக்குழு நினைக்கிறேன். சோ பெருநகர திட்டக்குழுல இருக்கு தப்பல. நான் என்ன கேக்குறேன், மேயர் பிரியாவுக்கு என்ன வேலை? ஏன் அப்படி பார்த்தா துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு நான் பலூன் ஊதுற வேலையா? என்னங்க வேலை? பலூன் ஊதி விற்கிறாரா? என்ன வேலை? பொறிவுரை விற்கிறாரா? நான் கேட்கிற புரியுதா? எதுக்காக மேயர் இருக்கு? எதுக்காக மேயர் இருக்கணும்? மேயருக்கு வேலை என்ன? இந்த பிரச்சனை சம்பந்தமா பிரியா ஏதாவது பேசுவாங்களா? அவங்க வயது குறைந்தவங்க, இப்பதான் அனுபவம் இல்லை, இப்பதான் வந்து வயது குறைந்தவங்களை, அனுபவம் இல்லாதவர்களை என்ன கூந்தலுக்கு நீங்க மேயரா உட்கார வைக்கிறீங்க? அனுபவம் இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்க கட்சியில இல்லையா? அனுபவம் உள்ள பட்டியலின தமிழர்கள், பெண்கள் உங்க கட்சியில இல்லையா? ஏன் உங்களுக்கு மேயர் பதவி கொடுக்கல? பிரியா மாதிரி சிகப்பா இல்லையா? பிரியா மாதிரி லிப்ஸ்டிக் போடலையா? நான் கேட்கறேன்ல, உங்களுக்கு நான் இதை பேசுனா பேசுற அளவு வைக்கிறீங்கல்ல, என்ன காரணம்? பிரியா உங்களுக்கு யாருங்க? பிரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஒரு பொண்ணை கொண்டாந்து நீங்க தகுதி இல்லாத இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருவீங்களா? அதனாலதான் அந்த பிள்ளை நான் கார்ல தூக்கிட்டு விளையாண்டுட்டு தெரியுது. புரியுதா? அமைச்சர் போறாருன்னா நான் என்ன கேட்கிறேன், மேயர்ங்கிறவங்க யாருங்க? மாநகர தந்தை இல்லையா? ஒரு மாநகரத்தினுடைய முதன்மையான ஆள் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு 5 நிமிஷம் தமிழ்ல பேச சொல்லுங்க. தூய்மைன்னு சொல்ல தெரியல. எங்க கட்சியில மேடையில விட்டு கிளின்னு இழிச்சாங்க. தூய்மை சொல்ல தெரியாது, அதாவது தூய்மை அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. நான் சொல்ற வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இதுதாங்க நான் என்ன சொல்றேன். இப்போ ஒரு தமிழே தெரியாதவர்களுக்கு தமிழருடைய கஷ்டம் எப்படி தெரியும்? புரியுது. இப்போ வந்து என் மொழி தெரியாதவர்களுக்கு என் வழி தெரியாது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், மேயர் பிரியா இங்கு ஒரு பொம்மையாக இருக்கிறார். இங்க தமிழ்நாட்டுல முதல்வர் பொம்மை. பின்புலத்துல இருக்கிறது யாரு? மருமகனும் மருமகன் எல்லா வகையான சபரீசன் எல்லா வகையான வேலையை பார்க்கிறாரு. மறைமுகமாக தமிழகத்தின் முதல்வராக இருப்பவர் அண்ணன் சபரீசன். அதே மாதிரி இங்க மறைமுகமாக சென்னையினுடைய மேயரா இருக்கிறவர் யாரு? சேகர் பாபு. இதுதான் உண்மை. இங்க பாருங்க, இந்த சென்னை மாநகராட்சிங்கிறது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாநகராட்சி. ஒரு பக்கம் வரி வசூல் செய்யறதுல அதிக வருமானம், இன்னொன்று கமிஷன்ல கிடைக்கிறதா அதிக கமிஷன் கிடைக்கிறது. ஏன்னா திட்டங்கள் இங்கதான் அதிகம், மக்கள் தொகை இங்கதான் அதிகம், பெருநகரம் இது. இங்க திட்டங்கள் அதிகம், திட்டங்களுக்கு செலவிடக்கூடிய தொகை அதிகம். அப்ப எல்லா ஒப்பந்தங்களையுமே கமிஷனும் அதிகமா கிடைக்கும். இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய மாநகராட்சி, இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை கொண்ட ஒரு மாநகராட்சினா சென்னை தான். அப்ப அந்த சென்னையை முழுமையாக அந்த வருமானத்தை துர்கா ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு வரணும்னா அதை சரியா வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர் யாரா இருப்பாருன்னா சேகர் பாபு. அதனாலதான் சேகர் பாபுக்கு சென்னை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சேகர் பாபு தான் சென்னையினுடைய முதல்வர், சென்னையினுடைய துணை முதல்வர், சென்னையினுடைய மேயர், சென்னையினுடைய அமைச்சர். அனைத்தும் சேகர் பாபு தான். சேகர் பாபு நல்ல பணத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் அம்மையார்கிட்ட கொண்டு கொடுப்பார், ஸ்டாலின் குடும்பத்திட்ட கொண்டு கொடுப்பார். இது பூராமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றதுதான் சேகர் பாபோட வேலை. அதனாலதான் சேகர் பாபு இவ்வளவு திமிரா இவ்வளவு தெனாவட்டா பேசுறாரு. இதுதான் உண்மை. இப்போ சீமான் அவர்கள் அந்த மக்களை போய் மீட் பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அது எங்களோட கடமை. இது என்னத்தை பாக்குறது? அது எங்களோட கடமை, எங்களுடைய வேலை. நாங்கள் அதை செய்யணும். நாங்கள் மக்களுக்கானவர்கள். நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி, அதன் தலைமை மக்களுக்கானது. ஆகவே அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க, அந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி கேட்ட உடனே, ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்ச உடனே பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். இன்னொன்னு தெரியுமா, அந்த பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அதிகாரிகளோ தெரியுமா? யாரு பேச்சுவார்த்தை முடியல இல்ல, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுக்கான காரணம், பேச்சுவார்த்தை இன்னும் திட்டமிட்டு முடிக்கப்படும். பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததற்கான காரணம், நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஒண்ணு திருமாவளவன் கிடையாது. நிறைய விஷயங்களை மூணு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.